இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு அழகிய சிவாலயம். அதாவது ஏறத்தாழ 11ஆம் நூற்றாண்டு அல்லது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகளுடைய ஒரு சிவாலயம். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இப்படி ஒரு கோயில் இருக்குன்றது சுற்று வட்டார மக்களுக்கோ வரலாற்று ஆர்வலர்களுக்கோ ஆய்வாளர்களுக்கோ தெரியாது. மேலும் இந்த கோயில்ல ஒரு பழங்கால கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டை பற்றி தகவலும் அவங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை. தெரியாதுன்னு அது ஆணித்தரமாக சொல்லலாம். தெரிஞ்சிருந்தா எல்லாரும் ஃபேஸ்புக்லேயோ சோஷியல் மீடியாவில் பேப்பர் நியூஸில் நாங்கள் இதை கண்டுபிடிச்சோம் அதை கண்டுபிடிச்சோன்னு போட்டிருப்பாங்க. நம்ம யாரும் போடல. இந்த கோயிலில் உள்ள சிவன் சிலை இருக்கு இல்லையா, இது வந்து பழைய சிலை இல்லை, இது ஒரு புதிய சிலை தான். ஏன்னா ஒரு பிரச்சனைகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கோயிலில் உள்ள சிலையை வந்து லிங்கத்தை கொண்டு போய் கிணத்துல போட்டுட்ட மாதிரி தகவல் இருக்கு. இந்த நந்தி வந்து பழங்கால நந்தி தான். இந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்கு இடம் பார்த்தீங்கன்னா, அடிலம் அப்படின்ற ஊர்ல அமைஞ்சிருக்கு. தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி நெடுஞ்சாலையில் பெரியாம்பட்டி ஊருக்கு அருகிலேயே ஒரு 3 கிலோமீட்டர் அல்லது 4 கிலோமீட்டர் தொலைவில் இதுல வந்து இந்த ஊர் வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து ஊர் பேர் வந்து அடிலம். இந்த அடிலத்தோட பழங்கால பேர் வந்து அல்லையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து இந்த கோயில் ஊர்ல உள்ள பழங்கால பெரிய மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட அந்த ஊர் பத்தி பேச்சாக்களை சொல்லும் போது என்னன்னா அல்லையம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த அல்லையம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கோயில் உள்ள கல்வெட்டு அதுதான் அந்த ஊரோட பேர் வந்து அல்லையம் அப்படின்னு தான் வந்து இந்த கல்வெட்டுகள் வந்து உறுதிப்படுத்துது. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல்வெட்டுல கங்க நாட்டு தகடூர் நாட்டு தேசி பட்டணத்து அல்லையமான தேசி பட்டணத்து தேசி நாயனர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டு இருக்கு. அதாவது நான் படிக்க முடிஞ்ச பகுதி இந்த கல்வெட்டுல எவ்வளவுதான், மீதி உள்ள பகுதிகள் எல்லாமே சேதம் அடைஞ்சிருச்சு. இதுல சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த அல்லையம்ன்ற ஊர்ல உள்ள தேசி நாயனர் இறைவனுக்கு தேசி நாயனர் என பெயர் அப்படின்னு இந்த கல்வெட்டு மூலியமா தெரிய வருது. இந்த கல்வெட்டுகளை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க முதல் முறையே நான் படியெடுத்த கல்வெட்டு இந்த கோயில் கல்வெட்டு தான். இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்வெட்டு நாங்க படியெடுத்த நண்பர்களோட சேர்ந்து. எனினும் இந்த கல்வெட்டை படிச்சு சொன்னவர் வந்து முகநூல் நண்பர் மருத்துவர் அருண்குமார் பங்கஜ் அவர்கள். அவர்களுக்கு இந்த காணொலியின் வாயிலாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அல்லையம் கோயிலை பத்தி நம்ம சொல்லணும்னா இதுல நிறைய விஷயம் இருக்கு. இந்த அல்லையம்ன்ற ஊர் வந்து ஒரு பழங்கால ஊர் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா சென்னம்பட்டி, உச்சம்பட்டி, சப்பானிப்பட்டி, சீத்திம்பட்டி மற்றும் அடிலம், இந்த 5 ஊருக்கும் தாய் கிராமம் இந்த அடிலம் தான். அரசு அதான் சொல்றாங்க, அரசு ஆவணங்கள் அடிலம் இருந்தாலுமே ஊர் மக்கள் வந்து பேச்சு வாக்கில் அல்லையம் தான் ஊரை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல வந்து திரௌபதி அம்மன் கோயில் மன்று இருக்கு. அந்த மன்று வந்து ஒரு பக்கத்துல வந்து காளியம்மன் கோயில் வந்து இருக்கு. அதே மாதிரி சென்னம்பட்டியில வந்து ஒரு முருகர் கோயிலுமே இருக்கு. இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் விவசாயம் செய்யும் பொழுது முதுமக்கள் தாலி கிடைச்சிருக்கு. கோட்டையோட இடிபாடுகள் இருந்திருக்கு. அது எல்லாமே மக்கள் நிறைவி என்ன பண்ணிட்டாங்க, வயல்களாக மாத்திட்டாங்க. அதே மாதிரி களை கொத்தும் போது வந்து நாணயங்கள் கிடைச்சிருக்கு, வண்ண மணிகள் கிடைச்சிருக்கு அப்படின்லாம் மக்கள் வந்து அந்த காலத்து மக்கள் பேச சொல்லி நாங்க கேட்டிருக்கோம். இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கோயில பாத்தீங்கன்னா, அதியமான் பெருவழி மயில்கள், தருமபுரியில் உள்ள அதியமான் பெருவழிகள் வந்து கொங்கு செட்டிப்பட்டி அப்படின்ற ஊர்ல வந்து கிடைச்சிருக்கு. இந்த கெங்கு செட்டிப்பட்டி ஊருக்கும் அந்த அதியமான் பெருவழிகள் கிடைக்கப்பட்ட பகுதிக்கும் இந்த ஊரில் உள்ள கோயிலுக்கும் உள்ள தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இருந்து 7 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேசிப்பட்டினம் அப்படின்னு குறிக்கப்படுது இல்லையா, அதனால வந்து அதியமான் பெருவழி, அதாவது அந்த காலத்துல அதியமான் பெருவழியில் அமைந்துள்ள ஒரு மிக முக்கியமான வணிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஊராக இந்த ஊர் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்த ஊரோட லொகேஷன் வந்து கூகுள் மேப்ல இந்த இடத்தோட லொகேஷன் கிடையாது. ஒருவேளை நீங்க தருமபுரி மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அல்லது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் வரலாற்று ஆர்வலர்களோ அல்லது வரலாற்று ஆய்வாளர்களோ இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த வந்து தவற விடாதீங்க. அடிலம் அப்படின்ற ஊர்ல நீங்க நுழைந்தாலே அடிலம், அதாவது பழங்கால அல்லையம் இருக்குல்லையா, அந்த ஊர்ல வந்து ஒரு திரௌபதி அம்மன் கோயில் மண் இருக்கு. அந்த கோயில் மண்டுல பாத்தீங்கன்னா பழங்கால குத்துக்கல்கள் இருக்கும், நடுகற்கள் இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு வரலாற்றோட தொடர்புடைய விஷயங்கள் இருக்கும்.
அங்க உள்ள மக்களை எப்படி சிவன் கோயிலுக்கு போகணும்னு கேட்டாலே வழி சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா இதில் உள்ள கல்வெட்டுகளை திருப்பி யாராவது வரலாற்று ஆய்வாளர்கள் படியெடுக்கணும், அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும்னா உடனடியாக எடுத்துருங்க. ஏன்னா மக்களுக்கு இந்த கல்வெட்டுகளோட முக்கியத்துவம் தெரியவில்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கோயில் வேலைகளை செய்யும் போது அங்கங்க சிமெண்ட் போட்டு இந்த கல்வெட்டுகளை வந்து சேதப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால வாய்ப்பு உள்ளவர்கள் இப்பொழுதே பயன்படுத்திக்காங்க. தகடூர் நாட்டின் பெருமைகளை பேசும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.